சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் சில முக்கியமான காரியங்களுக்காக அப்போஸ்தலனாகிய யோவானின் கவனத்தை ஈர்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். மேலும் 4வது வசனத்தில் அவர் அவனது கண்களை சிங்காசனத்திற்கு முன்பாக இழுக்கிறார். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக 7 ஆவிகள் வசனம் 13 காணப்படுகிறது. அவர் அவனை தம்முடைய மகிமையை பார்க்க வைக்கிறார். 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் தேவன் எந்த வகையான சபையை கட்டுகிறார் என்பதை இது குறிக்கிறது. பலர் சபையை உறுப்பினர்கள், கட்டடங்கள் மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இது ஒரு எளிய ஆனால் முக்கியமான காரியமாக இருந்தாலும் ஜனங்களுக்கு இதன் அர்த்தம் புரியவில்லை. தேவாலயத்தின் கட்டடம் மற்றும் பொருட்கள், மேலும் கட்டடத்தின் செயல்பாடுகள், இவைகளுக்காக பணத்தையும் சக்தியையும் அநேகர் செலவிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சபை உண்மையில் என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த 7 பொன் குத்துவிளக்குகள் சபை குறித்து உண்மையில் என்ன என்பதை நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த குத்து விளக்குகளின் மத்தியில் நடக்கிற நித்தியமான பரலோக பிரதான ஆசாரியனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவர் புதிய விதமான மகிமையில் நாம் பார்க்கலாம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைகளத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. நமக்காக மரித்த இரட்சகரின் அழகு மற்றும் மகத்துவத்தை பற்றி இந்த வசனங்கள் சில விவரங்களை நமக்கு கொடுக்கின்றது. உங்களுக்கும் எனக்கும் இதில் ஒரு செய்தி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான அம்சங்கள். இந்த இரகசியங்களின் அர்த்தத்தை தியானிப்பதில் நம்முடைய எல்லாவற்றையும் நாம் செலவிடலாம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இரகசியத்தை புரிந்து கொள்ளும் அர்த்தம் மிக கடினமாக காணப்பட்டது என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். இதனால்தான் அவர் வசனம் 17 மற்றும் 18 சொன்னார், இங்கே ஒரு பெரிய இரகசியம் இருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இந்த அனுபவத்தை நாம் உணர்ந்தாலன்றி வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதனால்தான் பலர் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. இந்த காரியங்களின் அர்த்தத்தை மட்டுமே அவர்கள் அறிய விரும்புகிறார்கள். அவர்கள் அறிவையும் உண்மைகளையும் மட்டுமே விரும்புகிறார்கள். இந்த உண்மைகளை அவர்கள் அனுபவிப்பதில்லை. ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையான அனுபவம் நமக்கு கிடைக்காத வரை இந்த வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் நமக்கு எந்த விதத்திலும் பயன் தராது. அதே போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் உண்மையை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் அது அவரை பற்றிய தனிப்பட்ட அனுபவத்தில் நாம் வளர்வதன் மூலம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உண்மையுள்ளதாகவும் மாறும். கலாத்தியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இதை நீங்கள் எழுத்தளவில் அறிந்திருக்கிறீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அனுபவத்தால் அல்ல. மேலும் இந்த காரியங்களுக்குள் நீங்கள் மேலும் மேலுமாக முன்னேற ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஆழமான, முழுமையான மற்றும் வளமான அனுபவத்தை நீங்கள் பெறலாம். இப்படிப்பட்ட செயல்கள் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய முடியாது. உங்கள் அசௌகரியம், பலவீனம் மற்றும் ஊனம் எதுவாக இருந்தாலும் அல்லது உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நிஜமாக்கும்போது உங்கள் மகிழ்ச்சி மிகுதியுள்ளதாக காணப்படும். உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ளதாய், ஜெயம் பெற்றதாய் இருக்கும். இவைகளெல்லாம் சாத்தியமாக்க நம் ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்யும்படியாக மீண்டுமாக உயிர்த்தெழுந்தார்.